நான் பொழைச்சேன். தேவி, அங்க பாரு, ஒரு பிரின்ஸ் சாமிங்க நிக்கிறான். இங்க அதோ. பிரின்ஸும் இல்ல சாமிங்கும் இல்ல, யாராவது ட்ரைனர் பைலட்டா இருக்கும். சும்மா வெண்ணெயில சர்க்கரையை கலந்து ஒரு சேலை செஞ்சா எப்படி இருக்கும்? மொய்க்கும். யாரையாவது இழசா பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியாது. இல்ல தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. தெரியாது. வந்துட்டான் வந்துட்டான், நெருங்கி வந்துட்டான். ஹலோ ஹலோ. ஹலோ, நான் பேபி ராணி. உங்களை பின்னால பாக்குறேன் மிஸ். ஐ எம் ராஜா. சும்மா ஹாபிக்கா இந்த பைலட் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்துருப்பீங்களா ஸ்கைல லூப் எல்லாம் அடிச்சது நான் தான். பாக்கல. நான் பார்த்தேன். ஏன் நான் உங்களை கேட்கலையே? யூ see, உலகத்துல எல்லா வித்தையும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் போர் அடிக்காம நீங்க போகலாம்னு நினைக்கிறேன். ஹாய் பிரதாப். ஹாய் பிரதாப். ஹலோ பாய். நம்ம பிரதாப் இவன் என்ன பண்றாங்க? இவன் வேற சைட் அடிக்கிறானா? ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துட கூடாது. ஹலோ. நீங்க எங்க இப்படி? எங்க எம்டியை சேவ் பண்ண வந்தேன். நல்லவேளை உங்களை பார்த்து அண்ணனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களை பார்த்துட்டேன். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பாம்பே ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இப்பவே போனோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வரேன். பாய் பாய். ஏண்டா ராஜா, அன்னெசரியா இவ்வளவு சுத்துறதை விட பார்க்க பக்கம் போறோம்னு வச்சுக்கோ, இவ்வளவோட பிரமாதமான கலர் எல்லாம் மாட்டும்டா. ஏன்டா ராஜா, இது அடங்காத டைப்பா தெரியுது, மறந்துரு. இந்த டைப் அடக்கிறது தான் என் டைப். இந்த பார், பிரதாப் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கும் தெரிஞ்சவன். அவன்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் தான். என் பிரதர், அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறாளே. குழந்தையில இருந்தே தேவி எனக்கு பழக்கமாச்சே. தேவி குழந்தையில இருந்து தெரியுமா? அப்ப தூக்கி விளையாடி இருப்பிய? பின்ன கிண்டர் கார்டன்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நானும் அவ அண்ணனும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். I see. பிரதர் என்ன பண்றான்? டாக்டரா? கரெக்டரா? எப்படி தெரியும்? தங்க முழு முழுன்னு இருக்காளே, தவிர உனக்கு வேற தெரியுங்கிற. டாக்டரா தான் இருக்க முடியும். அவளுக்கு ஒரு தம்பி இருப்பானே. இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? விஷுவல் திங்கிங், வசதி, ஒரு கணக்கு தான். அண்ணன் டாக்டர் வெளியே போயிடுவான், தங்கச்சி ஏர் ஹோஸ்டஸ் மேல பரப்பா. வீட்டுக்குன்னு ஒரு ஆள் வேணுமே, அதான் தம்பி. பாட்டியும் இருக்கா? பரவாயில்ல, பாட்டி சேஃப்டி தான். ஆமா, இவளுக்கு ஏன் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலை? எனக்கே இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. படிச்சுட்டு சும்மா ஊர் சுத்தலாமா? பாயிண்ட் சுத்தக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஒரு எய்ம் வேணும். இப்ப நான் இல்ல, ஆமா பாம்பேல இருந்து ஒரு நாளைக்கு வந்துருவல. டீயை கலக்காம என்னையே கலக்குற, என்ன கேள்வி இது? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்ணா, லைஃப்ல எல்லா நல்லதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்ட், அவ உனக்கு ஃப்ரெண்ட். சோ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட். வாட் யூ சே டு தட்? Nothing to say. குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டி சொல்லுவேன்? ராஜா, ஏன்பா காலையில இவ்வளவு சீக்கிரமா எங்க போறேன்னு கேட்டுறாதம்மா. ஐம் சாரி. சரி, கேட்ரு நானே சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான மீட்டிங் மேட்ரு. நான் பேசணும், அவங்க கேட்கணும். நல்லபடியா கல்லடி படாம கலாட்டா ஆகாம நடக்கணும் எல்லாம். அதுக்கு வாழ்த்தேன். சரிப்பா, போயிட்டு வா. ராஜா, எங்க போறேன்னு கேட்டுறாதீங்க, இப்பதான் சொல்லி முடிச்சேன். இது ஒரு மீட்டிங் மேட்ரு, பேச போறேன். அதத்தான் நானும் சொல்றேன். தைரியமா பேசு. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை கேட்கறவங்க உருகி போகணும், விடாது. தேங்க்யூ டாடி. விஷயம் தெரியாம வாழ்த்துட்டீங்க. நம்ம பையன் மீட்டிங் எல்லாம் பேச போறானா? சின்ன வயசுல நான் எத்தனை மீட்டிங்ல பேசி இருக்கேன். என் பையனாச்சே, he is my son. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபீலிங். நீங்களும் பாருங்க. சாரி. ஹாய். நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி.
எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி, ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்சல்யூட்லி ஃப்ரீ. வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரோம். ஸ்வீட்டி, ஒன்னதான் ஸ்வீட்டின்னு. எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல? தெரியலையே. கண்ணில்ல? இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தாஞ்சனா இருக்கா? இருக்கு, சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஆனா வெயில்ல நின்னா தலை கொடைய தான் செய்யும். காத்தோட்டமா இருக்கணும்னா என் வண்டியில வாங்களேன் ப்ளீஸ். வந்தா நீ கொடையறேங்கறியா? உங்களை விட ஒரு பெரிய குடைச்சல் வேணுமா? ப்ளீஸ் பேபி, வெயில் உடம்புக்காகாது, வந்துருங்களேன். சரி. ஓகே, see you, bye all of See you. you, bye. இல்ல நீங்க இருங்க, இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, தலைகல வலிச்சா. தேவி, come on, come on. No thanks. It's all right. Perfect, all right. Come on. Just a request. Yeah, anything for you. பேபி ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்துருக்கேனே. இல்ல, அது இருக்கட்டும். இருந்தாலும் என் சிநேகிதிகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? If you don't mind, அவங்களையும் கூப்பிடலாமா? Go ahead, எல்லாரையும் கூப்பிடுங்க. Thank you. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடையெல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி. பேபி, எல்லாரும் வாங்க. come on, தேவி. Come on, please. வாங்க. Come on. வாங்க வாங்க, எல்லாரும் பின்னாலே ஏறு. வாங்க. இருங்க. உட்காருங்களேம்மா, சீக்கிரம். அப்படி நீங்களும் பின்னாடியே ஏறிடுங்க. சாரி, நீங்க பின்னாடியே ஏறிடுங்களேன். எனக்கு முன்னாடி ஏறித்தான் பழக்கம். Come on. தேவி, உட்கார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, இடம் இல்லைல்ல? இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளலாமே. இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ணெய் தடவி தான் குளிப்பேன். ரொம்ப தேவை, உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்பை ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன். இங்க வேணாம். தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாம நீயும் நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. You mean ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதான் உங்க வீடா? இல்ல, பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன் நான் என்ன கோடவுன்ல குடி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க் யூ, பாய். தேங்க் யூ பேபி. வாங்க. ஆமா, ஏன் தேவி அவங்க ஹாஸ்டல்ல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடி அறுக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு? ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் 40க்கு மேல 1-2 கூட இருக்கும். பழைய புளிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலையா போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலேயே போயிருக்கலாம். அதானே வேண்டாங்கிறது. தேவி, ஆனாலும் நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பிள்ளை என்ன தத்து எடுத்துக்கங்க. தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் புள்ளைய தேடுறேன். என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நாளைக்கும் என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே.
எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு. டிரைவர் வண்டி நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய்க்கா. சில்லறை வேண்டாம், நீயே வச்சுக்க. அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாத. ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியமே காணோம். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் நாயாவது இருக்க வேணாம். அப்பா, நான் நினைச்சேன் பாய். ஹலோ, how are you? How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பியா? ஆமா பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவுக்கு தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் தான் சொன்னேன். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத. பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறியா அவர்கிட்ட? அதாவது இந்த சௌஜோசியம்னு ஒண்ணு பாப்பாங்க. அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்தன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏப்பா, அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா, கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல? நான் தான். நான் தானா? சார் வந்திருக்காருன்னு சொல்லு போ. எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா? சுத்தமா சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதியட்டும். போ 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 போ. டேய், என்ன பாத்துற? வா, ஸ்வீட் பாய். என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சே, அதை துரத்தினேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாட்டி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபகதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கை கொடுத்து. சரி, தொடாதப்பா. கோயில்ல இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல. அப்படியே இருக்கீங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பொண்ணு. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌஜோசியம் இல்ல, அது வேற. இது நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி. ஐயோ, பக்கத்து பாரு, குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா தாத்தா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியேப்பா. நானும் என்னமோ நினைக்கிறேன். அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்த ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்றேன். உங்களவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும்போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்குது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இதை என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறிய? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச பிள்ளைமா. ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவேன். ஆமா. ஜோக். என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குடுகுடு, ஒரு சீரல், ஒரு சேரல். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான்
கிளியோபட்ரா கிட்ட சீசர் வாங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட Shut up. பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். விளையாட்டு. ஷட் அப், என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாத்து பாத்து. பாட்டி ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பாட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமாமா அசிங்கம். சரி அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி. இது நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கே அந்த லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவா. ஒரு வர. சரி அப்ப நான் வரேன். வணக்கம். Hi, Devi. Hello. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசையா பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்ட. அதை கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலையை ஒளியால செதுக்குறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள. பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், உன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே. ஸ்வீட் எடுத்துக்க பிரதாப். இரு, காஃபி கொண்டு வரேன். ஆமா சங்கர், என்ன ஸ்வீட் எல்லாம்? என்ன விசேஷம்? நேத்திக்கு தேவியோட பிறந்த நாள், நீதான் வல்லியே. ஐயோ, ஐம் சாரி. அதான் எப்பவும் போல தேவி என்ன வெல்கம் பண்ணாம கோவமா இருக்காளா? தேவி, இத பாரு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ல ஊர் சுத்துறது தான் வேலை. அதுல ஒண்ணு மறந்துட்டேன். நான் உங்களை மறந்தேனா? பிரதாப் வரலனாலும் அவருக்காக ஸ்வீட் எடுத்து வைங்கன்னு பாட்டி கிட்ட மறக்காம சொன்னேன்ல. எக்ஸ்கியூஸ் தான் கேட்டேனே, அப்புறம் என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி, தேவி பாத்தியாடா சங்கர், அவளைத்தான் நான் சின்ன குழந்தைகள் பாத்துட்டு இருக்கேனே. அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றத விட மாட்டா. பிரதாப், பை த பை, ராஜான்னு ஒருத்தர் இருக்கானே, அதான்ப்பா ராவ்பூதர் ஃபேமிலி உன் ஃப்ரெண்டு. ஆமா, அவனுக்கு என்ன? அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா. நேத்து கூட இன்விடேஷன்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான். பெருசா பொக்கே ஒன்று பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி 4 பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்ட? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு. ஹாஸ்பிடல் சீக்கிரம் போகணும். பட்டுமா? இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறுதுல்ல. ஓகே பேபி. கரெக்ட். ஆஸ் a friend நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்தை ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறோமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனையை நினைக்கிற வயசா இது? என்னது? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவையில்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன். நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா?
வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். ம், எங்க இவ்வளவு தூரம்? சொல்றேன். நான் இப்ப நேரா எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேரா தேவி கிட்ட இருந்து வர்றேன். Are you all right? ஆ? இந்த சீட் ஒண்ணு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இங்க உட்காரீங்களா இங்க உட்காரீங்களா? Are you all right? ஓகே. எப்படி வந்தீங்க? டாக்ஸில. ஐயோ கலப்பா இருப்பீங்களா இது? பாய் பாய், என்ன நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க? இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயில வேணா பிடிக்காதா? சரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை இவங்களுக்காக. சீக்கிரம் ஓடு. சரிங்க. நிக்காத ஓடு. அடே அப்பா, தேவி கிட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுக்கே எவ்வளவுன்னா, தேவியே இப்ப இங்க வந்து வரல, வந்துட்டா. வந்துட்டா இந்த இடத்தை அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு, அதெல்லாம் எந்த மூலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆ. நானும் கூட படுத்துருவேன். என்ன பண்ணி? என்னங்க, தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். ஓஹோ. இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, ஆ. கப்புரு பாஞ்சு பாசக்கயிறு பிடிச்சிட்டு, அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், ஆ. தேவியை விட்டுடு என்ன எடுத்துக்கோ வந்துவேன். என் ஆயுசு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிரியான்னு. சார், ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி, ஆ. தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தூங்குவேன். அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காரு. ராஜா, உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ உன்கிட்டயே உண்மை காதல்னா என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும். ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணுல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம். எப்படி எப்படி எப்படி? பலாப்பழம் எப்படி இருக்கும்? வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோட இதுவும். ஆ. ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா, என்னங்க அது? சி, குறும்பு என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீன்னா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதலிச்சாகணுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? என் சிநேகிதி ஒருத்தி. ஐயோ, சிநேகிதின்னா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு. ஒரு காலத்துல ஏர் ஹோஸ்டஸா விமானத்துல பறந்தா, இப்போ அவமானத்துல பறக்குற. அடிக்கடி வர்ற பணக்கார பேசஞ்சர் ஒருத்தன் இவ அழக ரசிச்சான். இவ பாவம் அவனை ரசிச்சா. வேலையை விட்டுட்டு மாலையை மாத்திக்கலாம்னு அவன் கூட போனா. அப்புறம் என்ன, ஆசை முடிஞ்ச உடனே பேசஞ்சர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். வேதனையில சில பேர் விஷத்தை குடிச்சிடுறாங்க, சில பேர் வாழ்க்கையை விஷமாக்கிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ராதா தன் லைஃப விஷமாக்கிக்கிட்டு தன்னையே வியாபார பொருளாக்கிக்கிட்டா. ஒரு சோகமான கதையை சொல்லிட்டு அவங்களையே என் காதலியா நடிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே. அவ வியாபாரமும் நடக்கட்டும், உன் விவகாரமும் முடியட்டும். எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். தேவியை அவங்க ஃபேமிலியோட அங்க வரவழைக்கிறேன். என் ஃப்ரெண்டையும் உன் காதலியா நடிக்க வைக்கிறேன். ஓகே பேபி, எனக்கா நீங்க இவ்வளவு? இந்த பாரு, 2 உடலை சேர்த்து வைக்கிறது தான் தப்பு. நான் 2 மனசை தானே சேர்த்து வைக்கிறேன். ராஜா, உன் காதலை நான் சக்சஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஆனா ராதாவுக்கு நடந்த மாதிரி நீ தேவியை என்னைக்குமே கைவிட்டுட கூடாது. பேபி, நான் விளையாட்டு பிள்ளைதான். ஆனா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாங்க நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? டின்னரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தியை பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி, என்னங்க என்னங்க? என்ன தேவி என் பாட்டுக்கு ஆடுவாருங்க, அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ நாட்டுக்கு உன் பாட்டுக்கு ஆடுவா? ஏன்? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்னேன், நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன என்ன பண்ணனா? என்ன 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 என்ன
தேவி முன்னாடி ராதாவை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்னேன். நீ பாட்டுக்கு தயிர் சாதம் மாதிரி பிசைஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்படின்னு சொல்றீங்க? பொறாம வர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்னேன், நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டனும். லேட்டா திங்க் பண்ணுவியே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பாத்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேன்க்கா. ஏங்க, என் பணம் தான் பெருசுன்னு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அத விடுங்க. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இத பண்றது? பாரு, ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா, வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவ? இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றதே மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன். ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்.